ஹாய் எவ்ரிவான். நேற்று இலங்கையை உலுக்கிய மிக பெரும் சோகமாக 3 இளைஞர்கள் மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருந்தனர். 16, 22 மற்றும் 29 வயதுகளை உடைய ஜென்சத், சப்ரி, முர்ஷித் என்ற 3 இளைஞர்களை இவ்வாறு உயிரிழந்திருந்தனர். இந்த சோகமான சம்பவம் புத்தளத்திலே நேற்று இடம்பெற்றிருந்தது. அது குடும்பங்களுக்காக உழைக்க சென்ற இளைஞர்களே இவ்வாறு மின்சாரம் தாக்கிய நிலையில் உயிரிழந்திருந்தனர். இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். புத்தளம் கல்பிட்டி வீதி மாம்புரி பிரதேசத்திலே நேற்று இந்த சோகமான சம்பவம் இடம்பெற்றிருந்தது. கட்டட நிர்மாண பணியிலே வேலை செய்த 3 இளைஞர்களே மின்சாரம் தாக்கியதன் ஊடாக உயிரிழந்திருந்தார்கள். இவர்கள் இரும்பு கம்பியால் பயன்படுத்தப்படும் பலாஞ்சியை தூக்கி செல்லும் பொழுது அவர்களை மின்சாரம் தாக்கிய நிலையிலே இந்த உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது. 4 பேர் பலாஞ்சியை தூக்கி சென்ற நிலையில் 4 பேரையும் மின்சாரம் தாக்கிய நிலையில் ஒருவர் வீசப்பட்டதன் ஊடாக உயிர் தப்பியிருந்தார். என்றாலும் ஏனைய 3 பேரும் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருந்தனர். இவர்களில் 2 புத்தளம் சோல்டன் பிரதேசத்தை சேர்ந்தவர்களும் மதீனா பிரதேசத்தை சேர்ந்தவருமாகும். இந்த நிலையிலே இந்த கோர சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. விசாரணைகளின் அடிப்படையில் பாதுகாப்பு அங்கிகள் அணியாத நிலையிலே இவர்களை மின்சாரம் தாக்கியதாக கூறப்படுகின்றது. என்றாலும் சாதாரணமாக இவ்வாறான கட்டிட நிர்மாண பணிகள், அதே போன்ற வீட்டு நிர்மாண பணிகள் சாதாரணமாக இடம்பெறும் அனைத்து இடங்களிலும் பாதுகாப்பு அங்கியல் பயன்படுத்தி வேலை செய்வது மிக குறைவாகவே காணப்படுகின்றது. இதனை சட்ட ரீதியாகவும் இலங்கையில் முழுமையாக அமுல்படுத்தப்படாத நிலையே காணப்படுகின்றது. இந்த நிலையிலே இவர்களையும் மின்சாரம் தாக்கியதன் ஊடாக இந்த உயிரிழப்புகள் பதிவாகி இருந்தது. எனவே ஒவ்வொரு துறைகளிலும் வேலை செய்பவர்களுக்கு இது மிக பெரும் படிப்பினையாக அமைகின்றது. எமக்கு இவ்வாறான சம்பவங்கள் ஏற்படாது, எமக்கு இங்கே வேலை செய்யும் பொழுது மரணம் ஏற்படாது, பிரச்சனைகள் ஏற்படாது என்ற கோணத்திலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலை தளங்களிலும் வேலை செய்து கொண்டிருக்கின்றனர். எனவே இன்னொருவருக்கு இவ்வாறு இடம்பெறும் பொழுது நாம் இதனை அவதானிக்கின்றோம். எனவே எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையிலே முழுமையான முறையில் பாதுகாப்பான முறையில் செயற்பட வேண்டும். அதில் மிக முக்கியமாக இவ்வாறான கட்டட நிர்மாண பணிகள், மின்சார வேலைகள் என்றால் முழுமையாக பாதுகாப்பான முறையிலே செயற்பட வேண்டும். இல்லை என்றால் இவ்வாறான சோகமான சம்பவங்களே இறுதியில் நமக்கு எஞ்சி இருக்கும். குடும்பங்களுக்காக உழைக்க சென்ற, அதிலும் 16, 22, 29 என சிறு வயதுகளை கொண்ட இளைஞர்களே இவ்வாறு உயிரிழந்திருந்தனர். மிக பெரும் சோகத்தை அவர்களுடைய குடும்பம் மாத்திரமன்றி புத்தளத்தையும் கடந்து இலங்கை பூராகவும் நேற்று ஏற்படுத்தி இருந்தது. இவர்களின் இழப்பு அந்த குடும்பத்திற்கு மிக பெரும் பேரிழப்பாக பதிவாகியுள்ளது. எனவே ஒவ்வொரு செயற்பாடுகளிலும் ஒவ்வொருவரும் மிக அவதானமான முறையில் செயற்படுங்கள். எனவே இவர்கள் 3வரையும் இறைவன் பொருந்திக் கொள்வானாக. அதே போன்று இவர்களுடைய குடும்பத்திற்கும் இறைவன் ஆறுதலை வழங்குவானாக. மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.